வணக்க மக்களே, இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க நம்ம கையில இந்த பூண்டு தான் இருக்கு. இந்த பூண்டை பத்தி தான் பார்க்க போறோம். பூண்டுன்னு சொன்னாலே சாப்பாட்டுல இருந்து தட்டுல இருந்து அதை ஒதுக்கி வைக்கிறதா நம்ம பழக்கம். சின்ன வயசுல இருந்து அப்படிதான் பண்ணியிருப்போம். ஆனா இந்த பூண்டு நம்ம சின்ன வயசுல இருந்து முன்னோர்கள் எதுக்கு சாப்பாடுக்கு பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பாருங்க. இவ்வளவு பெரிய நன்மை இருக்கு இந்த பூண்டுல. இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க பூண்டை ஒதுக்காம சாப்பிடுவீங்கன்னு நம்புறேன். அதாவது இந்த பூண்டை நம்ம முன்னோர்கள் உணவுல எப்படி மறைச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இந்த திரிதோடம் அப்படின்னா வாத பித்த கபமும் இருக்குல்ல, இந்த மூணுத்தையும் சமப்படுத்துற பொருட்கள் 8 பொருட்கள் இருக்கு. அதுல ஒண்ணுதான் பூண்டு. பூண்டோட சுவை கார்ப்பு. அது மட்டும் இல்லாம இதோட ஆக்ஷன் பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம இந்த பூண்டை சாப்பிட்டாலே ஐயோ இது ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு நினைப்போம். ஆனா இந்த பூண்டை நம்ம சாப்பாடுல சேர்த்துக்கிறதுனால அப்படி என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம சாப்பிடும் போது இந்த பொருளை சேர்த்துக்கிறோம். ஏன் சேர்த்துக்கிறோம் அப்படின்னா, நம்ம சாப்பாடு பசியை தூண்டணும், நல்லா சேர்க்கணும் அப்படின்னு சொல்றது. அதுக்கப்புறம் வாயுவா இருக்கு, அந்த வாயுவை போக்குறதுக்கு இது ஆக்ஷனா இருக்கு. அதுக்கப்புறம் சளி பிடிச்சிருக்கா, அந்த கோழியை கற்றி செய்கை இதுக்கு இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம உடம்பை தேற்றுறதுக்கு, நோய்வாய்ப்பட்டிருப்போம் அந்த இதுல இருந்து சரி செய்யறதுக்கு இது உடல் தேற்றியாவும் இருக்கு. அப்புறம் உரமாக்கி, அதாவது நம்ம ஒரு சத்து சேர்க்கறதுக்கு, நம்ம உடம்பை தேத்துறதுக்காக நம்ம எடுத்துப்போம், உரமாக்கியாவும் இருக்கு. அப்புறம் இது வெப்பம் உண்டாக்கி அங்கேவா அப்படி செய்கையும் இருக்கு. அப்புறம் இது சிறுநீர் பெருக்கி இந்த மாதிரி செய்கையும் நம்மளுக்கு இந்த பூண்டு தரனால பாடியோட ஸ்டெபிலிட்டியை மெயின்டைன் பண்ணுது. இந்த 8 விஷயமே நம்ம உணவுக்கு போகும்போது நம்ம உடம்புக்கு இந்த 3 குற்றத்தையும் சமப்படுத்துறதுனால நம்ம நோய் வராம தடுக்கிறதுக்கு இது ஒரு முதல் ஸ்டெப்பா இருக்கு. அதனாலதான் நம்ம முன்னோர்கள் சாப்பாட்டுல இந்த மாதிரி விஷயத்த திணிச்சிருக்காங்க. அது இப்போ உங்களுக்கு தெரிய வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதனால நீங்க பூண்டை ஒதுக்க மாட்டீங்க நம்புறேன். இவ்வளோ ஆக்ஷன்ஸ், நம்ம இந்த கலோரிஸ் வேணும், இந்த சத்து இந்த இதுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேடி எடுக்கிறோம். ஆனா இந்த எல்லா விஷயமும் நம்ம சமப்படுத்துற விஷயம் எல்லாமே ஒரு இடத்துல இருக்கும் போது நம்ம அதை எதுக்கு நம்ம ஒதுக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குதுல்ல, அதுக்கு தான் இந்த வீடியோ. இந்த மாதிரி ஒதுக்க மாட்டீங்க அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இதே மாதிரி நிறைய மூலிகை இந்த மாதிரி மருத்துவ பயன்களை பார்க்கறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம்.